மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம். முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் ஒருமுறை கொங்கு நாட்டுக்கு எழுதியுள்ள குன்னத்தூர் அருகே வந்து சிவபூஜை செய்ய சரியான இடத்தை தேட முயற்பட்டார். அப்போது கோபி அருகே அமைந்துள்ள மொடச்சூர் எனும் ஊர்தான் சிவபூஜை செய்ய சரியான இடம் என்பதை ஞான திருஷ்டியால் உணர்ந்து அங்கு வந்து சிவபூஜை செய்ய முற்பட்டிருக்கிறார். அப்போது குறை தீர்க்கும் குமர கடவுளான காண எண்ணி அவரது மனம் பூஜையில் திளைக்க மறுக்கிறது. குறை தீர்க்கும் குகனை எண்ணி தவத்தால் அருகில் உள்ள பச்சைமலை என்னும் குன்றை அடைகிறார். அங்கு அவருக்கு பல தண்டாயுதபாணியாக முருகன் காட்சி அளிக்கிறார். அவரின் வேண்டுகோளை ஏற்று இறைவன் பச்சைமலையில் நிலையாக குடிகொள்கிறார். துர்வாச முருகனை மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்கிறார். பச்சைமலை முருகன் கோயில் சுமார் 3000 ஆண்டு பழமை வாய்ந்தது. காலங்கள் கடந்ததோடு மரகத காலத்தின் மகிமையை உலகம் மறந்து பூஜை மற்றும் திருப்பணி இல்லாமல் கோவில் மிகவும் பாழடைந்தது. அப்போது குப்புசாமி கவுண்டர் என்ற பக்தர் இறைவனை தரிசிக்க வருகிறார். அவருக்கு ஜோதி வடிவாக அருளிய முருகன் தன் கோவிலை பராமரிக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பிக்கிறார். இறைவனின் ஆணை ஏற்று பூஜைகள் தொடங்கப்பட்டன. பக்தர்கள் இணைந்து திருப்பணி பல செய்யப்பட்டது. இன்று மீண்டும் மரகத பச்சைமலை பாலமுருகன் தமிழகம் எங்கும் உள்ள முருக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. பச்சைமலை முருகன் கோயில் கிபி 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது.